சிவாய்க்கரு நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும், தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ளே சொல்கிறார். கடவுளை எங்கே தேடுறது? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே. அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க, அதோட இணைஞ்சிடுவீங்க. அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார். அடுத்தது, நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. கடவுள் என்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா, கடவுளே உனக்குள்ளே இருக்கிறதால தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது. கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று, கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது. அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான். அதை மறக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது, ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. இப்போ உடல் வேறு உயிர் வேறாக இருக்குது. உடல் விழுந்து போது உயிர் இல்லை, உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா? பேசாது. அப்போ எப்போ பேசுகிறோம், எப்போ நினைக்கிறோம், எப்போ மறக்கிறோம்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது. அதனால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க, அதை அடைஞ்சிடுவீங்க. அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த கடவுள்ன்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒன்று தான். அறியும் அல்ல, அரணும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம், துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை, சகப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம். அதுக்கு பேர் அரியும் கிடையாது, அரணம் கிடையாது, ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது. அதனால் அதை நம்ம தேடி அடையணும். இந்த மனித பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம். இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாகவே வாழக்கூடாது. ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம், சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம். கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது ரொம்ப தூரம் கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாரும் இன்னும் எங்குமாய் பரந்த அப்பறம், ஊரும் நாடும் காடு மேடி உழன்று தேடும் ஊமைகள், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு. இது காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா. நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை அறியாததால் உன்னால் அடுத்தவனுக்கு சொல்ல முடியல. நீயும் காடு மோடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற.
தேடாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரையே கவனிச்சின்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும். உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது, பொய் தான் விளங்கும். ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை. அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை. ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள். அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும். உலகத்து மேலே செலுத்தாமல் இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அப்படி சொன்னார். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும், ஆலமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மை. பெரிய வீடு கட்டுற, யமன் கூட வர முடியாது, ஒரு காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற. ஆனால் யம தூதருங்க வந்து உன்னை மோதும் போது நீ கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கயன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது, நீ மகிழ்ந்த சந்தோஷம் ஏது? எதுவுமே இல்லையேப்பா. அதுக்குள்ள அந்த காலன் வந்து மோதத்துக்கு முன்ன அந்த ஆலமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டீன்னாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவியப்பா நீ அப்படின்றார். அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன். நெருப்பும் நீரும் மும்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போடுறதால நீ கடவுளை அடைய முடியாதுப்பா. அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது. நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள்ன்ற சோதி தோன்றுமே, அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு. இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உணராமல் எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாமல் தேடி அலையிறதால நம்மளும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம். அதனால் சொல்கிறாரு, இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழ்வ அப்படின்னு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு. காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும். அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளே அகப்பட்டு மாட்டிக்கும். அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாதுடா இந்த உலகத்தில். மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி. அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா? மயக்கக்கூடாது, நான் மயங்கவும் கூடாது. அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, நல்ல வழியை காட்டி மதமென்ற மனமென்ற ஏனையை கொன்ற இறைவா, நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும். நீ என்ன இந்த நல்ல வீடு, நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு. இப்போ நான் வாழ்ந்துக்கின இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாமல் உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி, நீ இறைவனையும் சேரலாம். இதுகெல்லாம் தான் இங்கே வழி சொல்லிங்க. பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லிங்கிறோம். பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது. நல்ல மனசு உள்ளவன் நல்ல மனிதனாக இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே தேடுறோம். அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்களும் இப்படி இருக்கணும், எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லின்னுக்குறோம். அதனால் இனிமேல் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும். இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். அன்னதானம் ரொம்ப அவசியமானது. மனுஷன் வாழ்க்கையில் சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா உயிர்னு ஒன்று இருக்காது. அப்புறம் ஜாதி மதம் கடவுள் இதெல்லாம் கூட எதுவும் அந்த மனுஷனை காப்பாற்றாது, சாப்பாடு தான் காப்பாற்றும். அப்படிப்பட்ட சாப்பாடை கொடுக்குறது நம்ம மனுஷனுக்கு கொடுக்கல, கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற நினைப்போடு நம்ம இதை செய்கிறோம். இதை யாரும் இங்கே சாப்பிடாமல் பட்னியாக கட்டினியாக உட்காரக்கூடாது. கடவுள் வழிபாடுன்றது சாப்பிடாமல் உடலை வர்த்திக்கன்னு சொல்லவே இல்லை கடவுள். ஆனால் கடவுள் வழிபாட்டில் இந்த உண்ணாவிரதம் ஒரு பொழுது எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா,
இந்த ஒரு பொழுது இருக்கிறதாலையோ இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதாலையோ கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது. மாதத்தில் ஒரு வாட்டி 2 மாதத்தில் ஒரு வாட்டி இந்த ஒரு பொழுதுக்குது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு பொழுதெல்லாம் வகுத்து கொடுத்தது. அது செய்கிறதால ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு எப்போவுமே சாப்பிடாத கடவுளை வழிபாடுறேன்னா அது மூடத்தனமாக போயிடும். சாப்பாடு இல்லாமல் வழிபடுறது மகான்கள். ஏன்னா அவங்களுக்கு பசி, தூக்கம், தாகம் இந்த 3ம் கிடையாது. அதனால் அவங்க சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் சராசரி மனுஷன் எந்த மகானாவது போய் எந்த கம்பெனிலையாவது வேலை செய்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க சோட்டணும். எல்லா மகானும் உட்காந்துருந்தால் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டான், இல்லை மகான் உட்காந்துருந்தா எடுத்துன்னு வந்து போட்டு சாப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, உடலில் பலம் தேவை கிடையாது. ஆனால் மனுஷன் வேலை வெட்டி பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பல பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ சாப்பிட்டா தான் உறுதியாக இருக்கணும். ஆனால் இந்த சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். மனுஷன் ஏதோ சும்மா கிடைக்கிது சோறு, மூக்கு பிடிக்க போடலாம் அப்படின்னு போட்டுட்டுனா மூச்சு வராது போகும், மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறவங்க எப்படி சாப்பிட்ணுன்னா அரை வயிறு சாப்பிட்ணும், 1/4 வயிறு தண்ணி இருக்கணும், 1/4 வயிறு காற்று இருக்கணும். அப்போது அவங்க உடல் சீராக இருக்கும். அது மாதிரி இல்லாத இஷ்டத்துக்கு போட்டு அடைச்சோம்னா காற்று நிற்காது, தண்ணி நிற்காது, உபத்திரம் கொடுக்கும் உடம்பு, அந்த மாதிரி இருக்கும். அதனால் சாப்பாடு அவசியம், எல்லோரும் சாப்பிடணும். அதை தான் நம்ம இங்கே ஆசிரமம் கட்டின காலத்தில் 18 வருஷமாகவும் அதான் செய்துன்னுக்கிறேன். அதனால் அதை யாரும் பட்னியாக வந்து உட்காந்து இங்கே கிளாஸ் கேட்குறதோ இல்லை கேள்வி கேட்குறதோ இருக்கக்கூடாது. எல்லோரும் இப்போ நான் வந்து என்னென்னா நான் ஞானி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னென்னலாம் தகுதிகளில் தேவையோ அது எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அப்பா அம்மா இருக்கிறாங்களா அவங்களெல்லாம் விட்டுடணும், சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுடணும், ரோட்டில் சுற்றணும், சொக்கா போடக்கூடாது, மானயனம் இருக்கக்கூடாது. ஞானி ஆகலாம். முடியுமா பாரு? முடியும். ஏமா மாற்றிக்கலாமா? இங்கே மாற்றாத, வீட்டில் போய் மாற்று. இங்கே மாற்றினா யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் மாற்றினா உங்கள் அப்பா அம்மா ஒதிப்பாங்க. இல்லையா, அவங்க போக்கில் போயிடுறா. இப்போ சுதந்திரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. சுதந்திரமாக எப்போவுமே மனுஷன் வாழ முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், பசி எடுத்துக்கிச்சுன்னா ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணும்னா சுதந்திரமாக எடுக்க முடியுமா? சுதந்திரமாக மனுஷன் வாயில் பேசலாம், நிஜத்தில் இருக்க முடியாது. ஞானி ஆகணும்னா இதெல்லாம் ஆகணும். எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. அப்போ தான் ஞானி ஆக முடியும். எவ்வளோ படித்த? அது விடுங்க, படிப்பு ஒரு கணக்கா? எதுக்கு என்ன படித்த? எவ்வளோ பேர் படிச்சுக்கிறாங்க, ஆனால் படிப்பு என்ன மட்டும்தான் கேட்குறேன். ஊரில் இருக்கிறவங்களாம் அவன் கேட்குறேன். அது இல்லையா, ஊரில் இருக்கிறவங்களாம் ஞானியாக போகணுன்னா கேட்குறான். படிச்சிருக்கீங்க. உன்னை கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும். ஊர் பற்றிலாம் பேசக்கூடாது என்கிட்ட. படிச்சிருக்கீங்க. எவ்வளோ படித்த? ஒரு டிப்ளமோ வரைக்கும். எதுக்கு படித்தது? அது தெரியாத, நான் படிக்கணும், எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக நானும். அப்போ எல்லாரும் வாழற மாதிரி வாழ கற்றுக்கு போ. சும்மா ஞானி ஆகுது அவ்வளோ விளையாட்டு இல்லாத பிறப்பினுடைய தொடர்ச்சி வேணும். நீ ஞானி ஆகணும்னு உன் விதி இருந்ததுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. போ, ஏன் விதி கட்டணும். அதனால் அதை யாரும் தடுத்துடவே முடியாது. அதை யாரும் ஜெயித்தவனே கிடையாது. அது மாதிரி நீ ஞானி ஆகணும்னு உன் விதி இருந்ததுன்னா அதை உங்கள் அப்பா உங்கள் அம்மா யாரும் தடுக்க முடியாது. நீ தானாக ஆகிடுவேன். ஆனால் அந்த விதி இல்லாத நீ 1000 முயற்சி பண்ண விட தோல்வி அடைவே. ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுலே கடினமான விஷயம் ஞான பாதையில் போகிறது தான். மீது எல்லா மனுஷனாலையும் போக முடியும். இதில் பல இன்னல் இருக்குது. மானயனம் இருக்கக்கூடாது, சூடு சொர்ணம் இருக்கக்கூடாது. அவனால் மட்டும்தான் இதில் போக முடியும். இதையெல்லாம் இழக்க நம்ம தயாராக இருக்கணும். அவ்வளோ கஷ்டமான பாதை. அதை போனோன்னு உனக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை யாரும் ஒரு குருவோ அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ தடுக்க முடியாது. தானாகவே போயிடுவேன். ஆனால் அது அமைப்பு இல்லாமல், அந்த விதி இல்லாமல் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் அடைவேன். அதனால் நீ போகிற பாதையில் போய்கினே இருக்கணும். அது எங்கே வலிக்குதோ அது கூட போயிடும். அதை விட்டுட்டு நான் ஆகணும்னு முடிவு பண்ணிடணும். எதுக்கு ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன்? ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன்? சாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில். இது அவர் ஞானி ஞானின்னு பேசுகிறாங்களே, அதை கேட்டுக்கின்னு நடந்துக்குது. அதனுடைய பலன் என்ன? அது எதுக்காக நம்ம விரும்புகிறோம்? நம்ம மனம் எதுக்கு அதை விரும்புது? அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை, கடினமான விஷயம். போய் பயணம் பண்ணி சொல்லுங்கள். நம்ம இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இயல்பாக அந்த சிறு வயதில் பழகினவங்களோட முன்ன மாதிரி பழக முடியல, அந்த யதார்த்த நிலையோடு பழக முடியல. இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் பேச்சு சுருங்குது, எப்போவுமே தனிமையாக போய் இருக்கணும்னு தோணுது. அதெல்லாம் ஏன் ஐயா? உன்னை நீ அறியாத உலகத்தை அறிகிற வரைக்கும் உலகத்தோட உறவாடினேன்.
சரி. உன்னை நீ அறியும் போது உலகத்தை விட்டுட்டு நான் தனியாக வந்தேன், தனியாக இருக்கப்பேன், தனியாக போக போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் மற்றவங்களோட உறவாட முடியல, மற்றவங்க எங்கன்னா கும்பல் கூடி கத்தனான்னா அங்கே நிற்க முடியல, வந்துடுறோம். ஒரு டிவி வீட்டில் சவுண்டாக வச்சுட்டா கேட்க முடியல. இதையெல்லாம் தனிமையே மனம் விரும்புது. அப்போ அந்த தனிமையை இறைவனோட கலந்து எண்ணங்களை உருவாக்கிக்கணும். அது ஒரு நல்ல பயணம் அது. சரிங்க. ஏன்னா கண்டவங்க கூட சேர்ந்து கண்ட விஷயத்தை பேசி என்ன பயன்? அதனால் அது ஒன்று உனக்கு ஒரு லாபம் இல்லை. ஆனால் தனிமையில் இருக்கும்போது நீ கடவுளை பற்றி சிந்திப்ப, உன்னை பற்றி சிந்திப்ப. உண்மை உண்மை. 2 பொருள் மட்டும்தான் அங்கே இயக்கத்துக்கு தேவை, மீதி விஷயங்கள்லாம் அங்கே தேவைப்படாது. அப்போ நீ தனிமையை அதிகமாக விரும்பணும். கண்டிப்பாக. உன் மனம் அதிகமாக விரும்புது. கண்டிப்பாக. இது விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாதை தெரியாத போது உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துன்னு இருந்தோம். இந்த பாதை தெரிஞ்சு உண்மையை தெரியும் போது உலகத்திலேருந்து விலகி வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பாங்க தனித்து இருக்கணும், இறைவனை நினைக்கணும், இறைவனை இதயத்தில் சுமக்கணும். அதுக்காக தான் இந்த பிரிவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வந்திருக்கிறோம். அப்போ இது புரியுது இப்போது. அப்போ புரியல. புரியாத போது எல்லாரும் கூட சேர்ந்தோம், கும்மாலடிச்சோம், கூத்தடிச்சோம், பேசணும், கொண்டோம், எல்லாம் பண்ணோம். இப்போ இது புரிஞ்ச பிறகு அதெல்லாம் வேணாம், எல்லாம் தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக. அப்போது நம்ம ஒவ்வொன்றையாக விட்டு விலகி வரோம். கண்டிப்பாக. இன்னும் பல விஷயங்கள் விலகுவோம். எப்போ விலகுவோம்? குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். இதெல்லாம் செய்கிற வரைக்கும் அதில் சும்மா அதில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் தூரம் இருந்தே செயல்கள் செய்யணும். இப்போது என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க, இதுனா பணம் வாங்கினா பாக்கெட்டில் வைப்பாங்க, இல்லை மடியில் வைப்பாங்க, அவர் பணம் வாங்கினா தூக்கி போடுறாரு அப்படின்ட்டு. அது சரி. பணத்தினுடைய விபரீதம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சேன் அது. ஆனால் பணம் இங்கே அவசியமாக தேவை. பணம் இல்லைன்னா இப்போ இந்த வீடியோக்கார் வீடியோ எடுக்க மாட்டார். பணம் இல்லைன்னா இந்த மைக் வாங்க முடியாது இல்லையா? பணம் இல்லைன்னா இவ்வளோ பேர் உட்காந்து பேன் காற்றுல உட்கார முடியாது. கண்டிப்பாங்க. அப்போ இதுக்கு பணம் அவசியம். பணம் இல்லாத இங்கே ஒரு செயலும் செய்ய முடியாது. நீ அங்கேருந்து ஆழ்வார்பேட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ்ஸுக்கு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேங்க, என்னை சும்மா ஏற்றி போங்கன்னா ஏற்ற மாட்டான். முடியாது முடியாது. பணம் அவசியம். ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. மாறிச்சின்னா விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும். நல்ல எண்ணங்கள் தோணாது, நல்ல செயல்கள் செய்ய முடியாது. அப்போது இதெல்லாம் விட்டு நீ விலகி வரும்போது கடவுளை நாடுது மனசு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அப்படி இருக்குது. ஐயா, இன்னொரு கேள்விங்க ஐயா. நம்ம மனிதனுடைய இறுதி யாத்திரையில் வந்து கடைசி கட்டமாக அந்த யாத்திரையை நீர்க்குடம், அந்த வாரிசு வந்து நீர்க்குடத்தை சுற்றி வராங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு ஓட்டை போட்டு அந்த தண்ணியை கீழே. அதோட தத்துவம் என்னங்க ஐயா? முப்பொருள் இது உடலில் அடங்கி இருந்தது. சரி. அகார உகாரம் மகாரம். சரிங்க. சக்தி, விஷ்ணு, சிவம், இந்த 3 பொருளாக இருந்து தான் இந்த உடலை இயக்குச்சு. சரிங்க. இது 3ம் இந்த உடலை விட்டு வெளியே போச்சு. இந்த பானையிலேருந்து ஓட்டையில் தண்ணி எப்படி போதோ அப்படி அதனுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த கொல்லி போட்டவனுக்கு மேலே குடம் வச்சு 3 ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் அந்த பானை நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணி வெளியே போய் கட்சியில் பானையை போட்டு உடைக்கிறோம். இதை பொச்சிடுறேன், கொளுத்திடுறேன், இது இனிமேல் இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது. சரி அப்படின்னு பண்ணுறோம். நன்றி. சொல்லுங்க சுவாமி. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது நிம்மதி. இதை தேடி தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்காக போய் சுற்றி அலையிறாங்க. இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிம்மதின்றது இன்றைக்கி மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதும்மா. ஆனால் ஒப்புக்கு தேடி நிற்கிறான், நிஜத்துக்கு தேடுறதில்லை. எனக்கு நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான், எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறான். ஆனால் நிம்மதி வந்து கோயிலில் விற்கல இல்லையா? அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது. நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது. அந்த நிம்மதியை நீ தேடினா நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்றது என்னன்னா, பற்று இல்லாமல் இருந்தீன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லாத்து மேலேயும் பற்றை வச்சிங்கன்னா நிம்மதியை இழந்துடுவேன். இப்போ ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு பதவி போச்சு. பதவி எப்போ போச்சோ அப்போவே என் நிம்மதி போச்சு. அப்போ எனக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்னா பதவி வேணும். என்கிட்ட பணம் இருந்தது, பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். என்கிட்ட இருந்து பணம் போயிடுச்சு, நான் நிம்மதியை இழந்துட்டேன். அப்போது நிம்மதின்றதை வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது. அவன் மனசுக்குள்ளே தேடணும் நிம்மதி. நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டான்னா நிம்மதி. ஆனால் உலகம் ஃபுல்லாக தேடுறவனுக்கு நிம்மதி எப்பவுமே கிடைக்காதுமா. சுவாமி, ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும், அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும்.
ஒரு ஜோசியர் வந்து சொல்றாரு இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது சரி. அப்படி இப்படின்னு. அது வச்சாதான் சரியாகுமா இல்லை அது நம்மளோட மனப்பிரமையா? எனக்கு எங்கேயும் வச்சு சரியா இருந்தா தெரியலம்மா. அதுக்கு தான் சொல்றது, உன் விதி என்னவோ. இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் சொல்லு. அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா? இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டின்னா அது குழப்பம் தீர்த்துருமா? குழப்பம்ன்றது உனக்குள்ளகுது. இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுது, அது காரணத்தை அறிஞ்சிட்டின்னா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளையார் வந்து மதிசம் பண்ணி வைக்க மாட்டார். இது வந்து வாஸ்துன்ற பேரில் அவன் பொழப்பு தொழில் பண்ணுறான். இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட. அதனால் கொடுத்துட்டு வச்சுக்கோ 2 பிள்ளையாரை. அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே. பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகறான்னா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஏதாலும் உன் விதி என்னவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை. அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ தானே சொன்னேன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுருக்குறாங்கன்ட்டு. இதுக்கு காரணம் என்ன? உன் விதி. இதே டாக்டருங்க எத்தனையோ பேர் தாய் தப்புனை விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. அது அவங்க விதி. விதியை யாராலையும் மாற்றவே முடியாது, இறைவனை தவிர. சுவாமிஜி, மனுஷனுக்கு தனித்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆடு செடிகளை சாப்பிடுது. சரி செடிகள் ஆடு சாப்பிடாம விட்டா முழுதும் செடி ஆயிடும். சரி. அந்த ஆடு மாடு இது போன்றதை வந்து மனுஷங்க சாப்பிட்றாங்க. மானை சிங்கம் அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுது. சரி. இப்போ மனிதனோட உடம்பு கார்னிவோரஸா படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் மாமிசம் இதை சாப்பிட்டா என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒரு மத சாயம் பூசப்படுதா? ஏன்னா ஆடு புல்லு சாப்பிடுது, ஆடை மனிதன் சாப்பிடுறான். இது ஒரு மனித தொடர் மாதிரி தானே வருது. இதுக்கும் மதத்துக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இருக்கா? உனக்குன்னு நெல் இருக்குது, கேவு இருக்குது, மக்காசோளம் இருக்குது, சோளம் இருக்குது, கோதுமை இருக்குது, இவ்வளோ உணவுகள் இருக்குது. இது எதுவுமே ஆடுகிட்ட வையன், சிங்கத்துக்கிட்ட வையன். சாப்பிடுமா? சாப்பிடுமாம்மா? ஒரு உயிர் தானே, பசி தானே அதுக்கு. நம்மளும் எல்லாத்துமே சாப்பிடுறது இல்லை. எல்லாத்தையும் தான் சாப்பிட்டு இருக்கிறோம். எதை சாப்பிடல? தரையில் முறைக்கிற கீரையை ஒரு கீரையும் விடுறது இல்லை. இல்லை அந்த கீரையை சாப்பிட்ட ஆடு மாடியும் விடுறது இல்லை. அப்புறம் உனக்கு என்ன தனித்தன்மை இருக்குது? தனித்தன்மை உள்ளவனுக்கு தனித்தன்மை இருக்குது. ஆனால் மிருக மாதிரியே வாழறவனுக்கு தனித்தன்மையே கிடையாது. மனிதன்ற சிந்திக்கிற இப்போ உன் உடம்புல ஒரு துளிவுண்டு நெருப்பு பட்டா என்ன பண்ணுவ நீ? சுடும், கத்துவேன். கத்துவே இல்லை. அப்போ இவ்வளோண்டு நெருப்பு பட்டாவே கத்தறிய, துடிக்கிற, இவ்வளோலாம் பண்றிய. ஒரு ஜீவனை துடிக்க துடிக்க அறக்கிறிய, உனக்கு இறக்கம் இல்லையா சொல்லு? அது துடிக்கல, கையும் காலம் அடிச்சிக்கல. ஆனா உன் வாய் ருசிக்காக அதை துடிக்க துடிக்க வெட்டுற. ஏன்? சாப்பிடணும்னு இருந்தா உங்க வீட்டுல ஒரு குழந்தை கையை வெட்டிக்க பார்க்கலாம், வெட்டி ஆக்கிட்டு சாப்பிடு முடியுமா? ஏன்? பாசம் தடுக்குது, இனம் தடுக்குது. அது இனத்தை கடந்து இருக்குது, அது மேல பாசம் இல்லை. அதனால அது என்ன சொல்ல போகுது? கேஸா போட போகுது. போய் உன் குழந்தை கையை வெட்டினா உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. அதை வெட்டினா யாரும் கேட்கறது இல்லை. அதனால அதை வெட்டி சாப்பிட்டுன்னுக்குறோம். அதை எதை சாப்பிட்றியோ அதுதான் உன் உடம்புல ரத்தமாக போகுது. அந்த ரத்தம் தான் உன் மூளையில புத்தி ஆக போகுது. அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் செயலாக போகுது. அதனால சாந்தமான பொருளை சாப்பிடணும். மனிதனுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு பொருள் இருக்குது. அதை தான் அது இது சாப்பிடணும். எல்லாத்தையும் எல்லாம் நம்மள போய் 2 ஆடு வந்து கட்சி துண்டுக்கணும் இந்த கம்னு இருக்குமா? சொல்லுமா? ஏன்? துண்டு போட்டுமே அதுவும் சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்டோம், முடியல. நமக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் எடுத்துக்க கூடாது, பொதுவா யோசிக்க தெரியணும். சொல்லு. அப்போ செடி கொடிகளுக்கு உயிர் இல்லையா? எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உயிர் இல்லாத ஒரு பொருள் உலகத்துல கிடையாது, இருக்காது. ஆனால் உயிர் இந்த ஆடு வீட்டுல நாய் வளர்க்குறியா? நீ போன வாலாட்டுதா? வீட்டுல செடி வச்சுக்கிறியா? அது போன வாலாட்டுதா? ஏன்? அதுவும் தானே ஆட்டணும். உயிர் இருக்குதானா? ஆட்டாது. உயிர் இருக்குது, உறவு இல்லை. மற்ற பொருளுக்கு உறவு இருக்குது, உயிரும் இருக்குது. நம்மளே தண்ணி ஊத்தலன்னா அந்த செடி எதுவுமே காஞ்சி போடும். நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு குழந்தையே வராத. கல்யாணம் பண்ணாதான் ஒரு குழந்தை வரும், இன்னொரு உயிர் உருவாகும். கல்யாணம் பண்ணிக்காது இருந்து பாரு, குழந்தையே இல்லாமல் போயிடும். அது மாதிரி தண்ணி ஊற்றல செடி கூட போயிடும். வீட்டில் வச்சுக்கிற செடிக்கு தண்ணி ஊற்ற, காட்டில் வச்சுக்கிற தடிக்கு இறைவன் தண்ணி ஊற்றின்னுக்கிறான். இறைவன் தண்ணி இங்கே ஊற்றலைன்னா நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன்.
ஒரு நம்ம எறும்பு கூட இருக்காதுங்க. அப்போ நம்ம வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இறைவன் கொடுக்குறான். ஆனால் அதை மீறி நம்மளோட ஆசையால் கண்டதை அழிச்சுக்கும் தெரியுறோம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம்மா. ஆத்மானம் சாமி. ஆத்மா பையன். நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க? நம்ம வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்கள் பேர்? சரவணன். சரவணன். நல்ல பேர். இப்போ ஐயா வந்து நான் வீடியோவில் பார்த்ததுலேருந்து எவ்வளோ தெரிஞ்சிட்டான். நான் ஃபஸ்ட்டில் சோசியம் பார்ப்பேன், கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். ஐயா சொன்னதுலேருந்து எந்த கோயிலும் கிடையாது, சோசியம்னா பார்க்க மாட்டான். நம்ம வேலை உண்டு வீடு உண்டு, இதை மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கான். அதேமாரி ஐயா வந்து நான் வந்து குருவாக நினச்சிக்கிட்டு கடவுளாகவே நினச்சிட்டு ஐயா வந்து ஒரு கட்டோட்டை அடித்து வீட்டில் முன்னாலே வச்சு ஐயாவுக்கு வந்து டெய்லி வந்து லைட்டு போட்டு சீரியல் லைட்டு எரியுது. ஐயா எங்கள் வீட்டிலே அவர் தான் வந்து எந்த போட்டாவும் சாமி போட்டாவும் இல்லை, ஐயா போட்டால் மட்டும்தான் வீட்டுக்கு முன்னாலேயே வச்சு லைட்டு சீரியல் லைட்டு டெய்லி எரியுது. ஐயா பாருங்க என்ன காமிக்க, ஏன்னா நம்ம சும்மா சொல்லுங்கல்ல, அதுதான் நான் இது. ஆனால் ஐயாவை பார்த்ததுலேருந்து நான் எவ்வளோ தெரிஞ்சுட்டேன், வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கான். எனக்கு 2 பசங்க, எங்கள் வீட்டு அம்மா எங்கள் பசங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. வா வா பாப்பா எங்க இருக்குது. ஆத்மானம் பாப்பா எங்க இருக்குது. பாடம் வாங்கி பண்ணிருக்கீங்களா? இன்னும் பாடம் வாங்கி பண்ணிருக்கீங்களா? பாப்பா எங்க? சரி சரி சரி. உங்கள் பையனா? ஆமாம் ஐயா என் பையன். இப்போ ஐயா நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதால நான் தனிப்பட்ட முறையில் இருக்கேன். இங்கே வரவங்கள 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஐயா கூட நம்ம இருக்காங்க, இன்னும் 4 பேர் இருக்கான்ற எனக்கு ஒரு தைரியம் இருக்கான். நான் ஒன்றே போட்ட பட்சத்தில் இவனோட பைத்தியக்காரனை என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தான் பைத்தியக்காரன் நான் நினச்சிட்டு இருக்கான். என்ன இதுதான் உண்மை. அவன் நினைக்கிறோன்னு நினச்சிட்டு போட்டிருந்தா நான் யாருக்கு அங்கே எங்கள் அப்பா அதனால் அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டேன். நாம் ஐயா நம்மளுக்கு நல்லது சொல்லியிருக்காரு. ஐயாவை நான் நினச்சிட்ருக்குறேன், இது வரைக்குமே நினச்சிட்டு தான் இருக்கிறேன். என் உயிர் போகிற வரைக்கும் ஐயாவை நினச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிடுவோம் ஐயா. ஏன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க கூட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு பேசுவோம், ஏதோ நல்லது கட்டத்துக்கு பண்ணிக்கலாம், ஒரு ஏதாவது பண்ணிக்கலாம். ஐயா நீங்கள் கள்ளக்குறிச்சி வைக்க எல்லாம் எனக்கு தெரியாது இல்லை. எனக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா நம்மளுக்கு வந்து திருக்கோயிலூர் வட்டம் பாடியந்தல் கிராமம், திருக்கோயிலூர் வட்டம் பாடியந்தல் கிராமம். ஏன்னா எனக்கு ஆதரவு இல்லை, ஒன்றே சின்ன பையன்கிட்டே எனக்கு இது யாரை பார்க்குறது என்னான்னு தெரியல. அதனால் கூட இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே வச்சு பேசிக்கலாம், நம்ம எதோ பண்ணலாம் ஐயாவுக்கு. நல்லது நல்லது சார். ஆத்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். அவன் வாழ்ந்த வாழ்க்கைன்னு தான் சொல்லும். கரெக்டான வழியில் போனால் அவங்களை கிண்டல் பண்ணுறது தான் ஊரில் 1000 பேர் இருக்கிறாங்க. ஆமாம். தப்பாக போனவங்கள போய் யாரும் கேட்கவே மாட்டாங்க. அது இந்த ஊரோட இந்த உலகத்தோட நீதி. சரிங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பையனை நல்லா படிக்க வைங்க, சரிங்களா? உங்களை நல்லா பார்த்துங்க. சரிங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களாம் நான் ஃபோன் நம்பர் யார் யாருன்னு தெரிஞ்சு வாங்கிக்கலாமா? இல்லை இவரும் கள்ளக்குறிச்சி தான். அப்படிங்களா? ஆமாம், இவரை கூட கூட்டம் போயிடுங்க. சரிங்க. பாடம் பண்ணுற சாமி எவ்வளோ நேரம் பண்ணுறது? முதல் பாடமாக இருந்தால் குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பண்ணணும், சரிங்களா? இந்த பாடம் பண்ணி நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, சாமி பாடம் பண்ணினே இருக்கிறேன், பாடம் பண்ணினே இருக்கும்போதே நான் தூங்குறேன்னா மூச்சுனுக்கிறேனான்னு எனக்கே தெரியல சாமி அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வருது. எப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வரும்? ஒரு தூங்கலாங்க, பாடம் பண்ணினே இருக்கிறேன், பாடம் பண்ணினே இருக்கும்போதே ஒரு தூக்கம் மாதிரி ஒரு நிலை போகுது. அங்கே தூங்கவும் இல்லை, அதே நேரத்தில் பாடமும் பண்ணல, நான் இருந்தேனா இல்லையான்ற எந்த விதமான அறிகுறியும் அங்கே தெரியல. இதுக்கு நான் எப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறது? அங்கே என்ன நடக்குதுன்னு நிறைய பேரோட கேள்வி, சரிங்களா? இதுக்கு காரணம் என்ன? மனமானது எப்போவுமே விழிப்பாக இருந்தால் நமக்கு அப்படி ஒரு தூக்கம் வரவே வராது. பாடம் பண்ணும்போது 1 மணி நேரமாக விழிப்பாகவே பாடம் பண்ண முடியும். ஆனால் இந்த மனம் அதோட வேகத்தை குறைக்க இந்த மாதிரி ஒரு தூக்கம் வரா மாதிரி வரும். அந்த நேரத்தில் பாடம் பண்ணோமா இல்லையான்றதே நமக்கு தெரியாத போகும். அப்போது இது சரியா தப்பானா இது சரிதான். அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்ன ஆகும்னா, நம்ம மனம் எதையாவது யோசனை பண்ணியிருந்தது அந்த யோசனையெல்லாம் விட்டுட்டு இப்போ அடங்கி ஒடுங்கி உட்கார போகுதுன்றது ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி தூங்காமல் தூக்கம் வர்றது. ஆனால்
இதை நான் என்கரேஜ் பண்ணக்கூடாது. தூங்கினா போதும்னு நான் நினச்சிக்க கூடாது. இந்த மாதிரி தூக்கம் வந்தால் கூட நான் அதுலேருந்து வெளியே வந்து பாடம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். இப்படி ஒரு நிலை வர்றது நல்லது தான், ஆனால் அதை நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த நிலையிலேருந்து நான் வெளியே வந்த அடுத்த செகண்டு அதை பற்றி யோசிக்காமல் நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சுன்னே இருக்கணும். இதை பண்ண 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 இது திரும்பவும் தன்னோட பழைய நிலைக்கு தானாக வந்துடும் சாமி. அதனால் இப்படி பாடம் பண்ணினே இருக்கும்போது தூக்கம் வருதே சாமின்னு கவலையே பட வேண்டாம். மனசானது அதோட வேகத்தை குறைச்சிக்கின்னு அது குழந்தை மாதிரி ஆக போகுதுன்றதுக்கான அறிகுறி தான் இந்த தூக்கம். புரியுதுங்களா?